ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சப்போட்டா ஷார்ஜா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சப்போட்டா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 சப்போட்டா இந்த மாதிரி தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் காய்ச்ச ஆற வச்சது, பூஸ்ட்டு, சீனி இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண சப்போட்டா இது வந்து ஒரு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வந்துச்சு. ஸோ தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ தோல் வேண்டாம் நமக்கு. இதில் வந்து காய்ச்சி ஆற வச்ச ஒரு டம்ளர் பால், ஒரு 1/4 லிட்டர் பக்கத்தில் இருக்கும். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு பூஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தாராளமாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சீனி வேண்டாம்னா பூஸ்ட் மட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஜார்லேருந்து வெளியில் வர மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சப்போட்டா ஷார்ஜா வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து லைட்டாக பூஸ்ட்டை வந்து போட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.